ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாயெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேரிருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் நிலையாமை என்ற அதிகாரம். திருவள்ளுவர் துறவரத்திற்குரிய முக்கியமான விரதங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு தத்துவ விஷயங்களுக்குள் நுழைவதற்கு முன்னால் நிலையாமையை உபதேசிக்கிறார். வேதாந்தம் படிக்கும்போது ரொம்ப முக்கியமா முதல்ல செய்யப்படுகின்ற உபதேசம் என்ன என்று கேட்டால், நிலையானது எது நிலையற்றது எது என்ற பகுத்தறிவு, டிஸ்கிரிமினேஷன், விவேகம். இதற்குத்தான் விவேகம் என்று பெயர். எது நிலையானது எது நிலையற்றது. வாழ்க்கையில ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா வாழ்க்கையே நிலையற்றது என்பது புரியும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல் மன கூட்டமைப்பு, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே மாறிக்கொண்டிருப்பது நிலையானது அல்ல. இந்த அறிவு நமக்கு வேண்டும். அதற்காக இதை அலட்சியப்படுத்தணும் என்றோ, இதை வெறும் மாயை அப்படின்னு பழிக்க வேண்டும் என்றோ, இந்த விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடாது என்றோ அர்த்தம் அல்ல. உண்மையை புரிந்து கொண்டு எது நிலையானது அப்படிங்கிறது நமக்கு புரியணும்னா எது நிலையற்றது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல விளங்கணும். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் நம்ம கூடவே இருக்க போகிறது என்ற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம படிச்ச படிப்பு நம்மளை காப்பாத்தும், நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்மை காப்பாற்றும், நம் உற்றார் உறவினர் நம்மை காப்பாற்றுவார்கள், நம் நண்பர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் வாஸ்தவம் தான், எல்லாம் நல்லவங்க தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. 3 விஷயங்கள் சொல்லுவாங்க பரமார்த்தானந்த சுவாமிஜி. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், யூ 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 அன்கன்ட்ரோலபிள், அன்சஸ்டெயினபிள், அப்புறம் அன்பிரடிக்டபிள். 3 விஷயம். முதல்ல அன்கன்ட்ரோலபிள்னா நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம உடம்பே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. எல்லாம் கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு ஒரு தலைவலி வரும், ஏதோ ஒண்ணு வரும், கஷ்டம் வரும். அன்கன்ட்ரோலபிள். இதை நம்ம முழுக்கலும் கட்டுப்படுத்த முடியாது, ஓரளவு மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் அன்சஸ்டெயினபிள்னா என்ன? நல்லா வச்சிருக்கோம், இப்படியே இருக்குமா, அன்று கண்ட திருமேனி அழியாமல் மங்களே, அப்படியே இருக்குமானா மாறும். அப்படியே தக்க வைத்துக் கொள்ள முடியாது, அன்சஸ்டெயினபிள். உன்னை நல்லா பண்ணிட்டோம் இப்படியே வச்சுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அன்பிரடிக்டபிள், எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அப்படியே 100% இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால எதையுமே கணித்து சொல்ல முடியாது. இந்த கணிப்புகள் எல்லாமே ஒரு பர்டிகுலர், அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாழ்க்கை இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னா ஒரு புரியாத புதிர். ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஒரு பதிலும் கிடைக்காது. என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்ல. அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமே தவிர இது ஏன் அது ஏன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, அவனுக்கு ஏன் அது வந்ததுன்னு கேட்டுட்டு இருந்ததுல பிரயோஜனம் கிடையாது.
முதல் குறட்பால திருவள்ளுவர் சொன்ன விஷயம் என்ன? நில்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. எது நிலையற்றதோ அதை போய் நிலையானதுன்னு பிடிச்சுக்கிறது தான் கீழான அறிவுன்னு சொன்னார். புல்லறிவு. நம்ம எதெல்லாம் நிலையில்லாததெல்லாம் பிடிச்சு அதை போய் நம்ம பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோமே, அதை விடணும்னு அர்த்தம். அப்புறம் இரண்டாவது குறள்ல சொன்னார், செல்வம் எப்படி வரும், செல்வம் எப்படி போகும், கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. ஒரு அரங்கத்திற்குள்ள எப்படி மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடுவார்களோ அது போன்று செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். எப்படி ஒரு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அப்படியே ஒரே நேரத்துல அத்தனை கூட்டமும் சில நிமிடங்களில் கலைந்து செல்லுமோ அது போன்று பாடுபட்டு சேகரிச்ச அத்தனை செல்வமும் ஒரே நாள்ல அப்படிங்கிறதுக்குள்ள காணாம போகும். செல்வத்தோட இயல்பை தெரிஞ்சுக்கணும். இங்க செல்வத்தை திட்டுறது நம்மளோட நோக்கம் கிடையாது, செல்வத்தின் இயல்பு அது. நம்ம ரொம்ப அந்த திருடு போறது கொள்ள போறது அந்த விஷயத்துக்கே போக வேண்டாம். பொதுவாகவே எடுத்துக்கொண்டால் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாழ்நாள்ல பணம் சம்பாதிப்பார். 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு ஏகப்பட்ட சேவிங்ஸ் லோன் எல்லாம் போட்டு சேர்த்து வைப்பார். ஒரே நாள் என்னன்னா பொண்ணுக்கு கல்யாணம், அவ்வளவுதான் இல்லையா? சுப செலவு தான், சந்தோஷமா தான் செய்யறோம், இன்ஃபேக்ட் அதுக்காக தான் சேமிச்சோம். ஆனா செலவு எப்படி நடக்கிறது, சேமிப்பு எப்படி நடக்கிறது, ரெண்டும் நமக்கு தெரியணும் இல்லையா? 20 வருடங்கள் பாடுபட்டு சேர்த்த பணம் ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல அப்படியே காலி ஆயிடும். ஒரு மருத்துவ செலவு வரும், இல்ல வேற ஏதோ ஒண்ணு வரும், ஒரு படிப்பு செலவு வரும், பெரிய அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எல்லாம் என்ன வயத்துல நெருப்ப கட்டிட்டு எப்ப என்ன எதுல பணம் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸ்கூல்ல அடுத்தது என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. காலேஜ்ல எதுக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. பசங்க எந்த மேல் படிப்பை சூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. எல்லா நேரம் பணத்துக்கான தயாரிப்பை பெற்றோர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. இதனால தனி ஸ்ட்ரெஸ். ஆக இந்த பணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செல்வம் வருகின்ற வழி, செல்வம் போகின்ற வழி. இத பத்தி ஜஸ்ட் ஒரு யோசிச்சு வைக்கணும். இதுக்காக இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். 3வது குறள்ல என்ன சொல்றார்? அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். செல்வம் என்பது நிலையில்லாதது. நிலையில்லாத செல்வத்தை பெற்றுவிட்டால் நிலையான வீடு பேற்றை அருளக்கூடிய புண்ணிய செயல்களை, அந்த பணத்தை பெஸ்டா எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத பார்த்து வீடு பேற்றுக்கு அது துணை போகிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு கேக்குறோம்ல. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார். இந்த செல்வத்தை இந்த பிறவியில தானே யூஸ் பண்ண முடியும். நம்ம இறந்து போகும்போது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? எல்லாத்தையும் வச்சு எரிச்சிருவாங்க. ஆனா நான் அடுத்த பிறவிக்கும் இந்த செல்வத்தை எடுத்து செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா நல்லா எடுத்துட்டு போலாமே. எப்படின்னா, நல்ல சரியான ஆளா பார்த்து தானம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், புண்ணியம். அந்த புண்ணியம் அடுத்த பிறவியிலும் நம்மை தொடரும். அந்த புண்ணியம் நமக்கு மன தூய்மையை தரும், வீடு பேற்றை தரும், இந்த பிறவிலேயே கூட வீடு பேற்றை தரும். ஆக இந்த கரன்சி, நம்ம இந்த பணத்தை எப்படி ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்றது, இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோமே. ஷேர் மார்க்கெட்டு இதுல போட்டோமா அதுல போட்டோமான்னு. உண்மையிலேயே இந்த செல்வம் நமக்கு புண்ணியமாகி இத புண்ணியமாகிற கரன்சியா மாத்திக்கிற சாமர்த்தியம் நமக்கு வேணும். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க இருந்து அமெரிக்கா போனா அந்த கரன்சிக்கு மாறுறோம். இப்ப நம்ம கையில இருக்கிற பணம் நம்ம ஊர்ல மட்டும்தான் செல்லுபடியாகும். அதே மாதிரி இந்த உடலில் வாழும் வரைதான் இந்த பணம் நமக்கு பயன்படும். பசங்களுக்கு வச்சுட்டு போறேன், அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் வச்சுட்டு போலாம். ஆனா உண்மையிலே இத புண்ணியமாக மாற்றினோம், ஒரு நல்ல காரியம் பண்ணினோம், ஒரு நல்ல ஒரு உண்மையிலே ரொம்ப எந்த இடத்துல தேவைப்படுதோ, ரொம்ப சேவை மனப்பான்மை மிக்க மருத்துவ வசதி தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பு, ஆதரவற்ற குழந்தைங்களை வச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ஆனா நிதி உதவி இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வாரி வாரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணியம் அப்படியே சேரும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். பணத்தை புண்ணியமாக மாற்றிக்கொள். செல்வம் நிலையில்லாதது. நிலையில்லாத செல்வத்தை பெற்றால் நிலையான மெய்ப்பொருளை அடைவதற்குரிய அந்த புண்ணியத்தை தேடுறதுக்கு வழிபாரு அப்படின்னு சொன்னார். இது ஒரு கோணம். இனி நாம் பார்க்க போகின்ற குறட்பாக்கள் எப்படின்னா, இந்த வாழ்க்கை, இந்த உடலை பற்றிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்ல, நம்முடைய சிந்தனையை தூண்டுபவை. வேகமா போயிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படி ஒரு விஷயம், நில்லுப்பா எங்க போற அப்படின்னு கேக்குற மாதிரி திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த குறட்பாக்கள் வாழ்க்கையில் நம்மை நிதானிக்க வைக்கும். நம்ம எல்லாருமே வேதாந்தம் பேசுவோம். எப்போனா யாராவது ஒரு ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது, என்ன சார் வாழ்க்கை அப்படின்லாம் பேசுவோம். ரொம்ப ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த நேரம் மட்டும்தான். அப்புறம் குளிச்சுட்டு ஆபீஸ் போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி அல்ல. வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் இந்த நிலையாமையை சிந்திக்க வேண்டும். அப்பதான் நிதானம் வரும் வாழ்க்கையில.
என்ன செய்யணும், என்ன செஞ்சிட்டு இருக்கோங்கிறது புரியும். அப்பதான் நேர மேலாண்மையை நன்றாக செய்ய முடியும். எதுக்கு நேரம் கொடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையோட பிரையாரிட்டி என்ன என்பது நமக்கு நன்றாக விளங்கும். திருவள்ளுவர் சொல்கிறார், அடுத்த குறள் படிக்கலாம். 4வது குறள், அதாவது 334வது குறள். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின். உணர்வார் பெறின். உடலின் இயல்பை ஆழ்ந்து சிந்தித்து உணர்வோம் என்று சொன்னால், நல்லா திங்க் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா, உணர்வார் பெறின்னா நல்லா யோசிச்சு பார்த்தா ஒண்ணு விளங்குது. என்னதுன்னா, உயிர். உயிர்னா இந்த உயிர் வாழும் உடல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த இடத்துல உயிருக்கு உடல்னு அர்த்தம். இந்த உடலானது நாள் என ஒன்று போல் காட்டி, நாள் அப்படிங்கிறது ஒரு அளவு, யூனிட். நாள் என அளக்கப்படும் ஒரு கால அளவு போல தன்னை காண்பித்து ஈரும். ஈறதுன்னு சொன்னா அறுக்கிறதுன்னு அர்த்தம். அறுக்கும் வாளது, வாளின் வாயில் உள்ளது. வாளுக்கு ரெடியா ஒரு வாள் நிக்குது. இந்த ஆடெல்லாம் வெட்டும் போது ரெடியா ஒரு வாள் வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாளும் திருவள்ளுவரின் பார்வையில் வாளின் வாய் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் கரைந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நமக்கு ஆயுசு வந்து இத்தனை வருஷம் அப்படின்னு கடவுள் எழுதியிருந்தா ஒரு நாளும் போக போக குறைஞ்சிட்டே வருதா இல்லையா ஆயுசு? அப்ப சந்தோஷமா ஹாப்பி பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோமே, மரணத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இத பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமோ? ஒரு நாளும் கரைந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி யோசித்தோமா? ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கு உலகம் அப்படின்னு சொல்றோமே, எப்படி இருக்கு வாழ்க்கை? ஆதிசங்கரர் சொல்கிறார், இரவும் பகலும் வந்து செல்கின்றன. காலம் மாறிட்டே இருக்கு. வசந்த காலமும் வேணிற் காலமும் வந்து வந்து செல்கின்றன. காலம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆயுள் குறைந்து கொண்டிருந்தாலும் உலக வாழ்வில் ஆசை குறையவில்லையே. பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரர் சொல்கிறார். எல்லாம் மாத்தி மாத்தி சீசன்ஸ் வருது. இப்போ ஒரு வருஷம்னு யோசிச்சு பார்த்தாலே என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா ஜனவரி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துறோம். ஒரே பட்டாசு வெடிக்கிறோம், சாக்லேட்டு கேக்கு ஒரே அமக்கலப்படுது, கோவில்ல போய் ஒரு அபிஷேகம், அப்புறம் பொங்கல் வருது, அப்புறம் பிப்ரவரியில எல்லாம் நம்ம பண்டிகையோட ஒட்டியே சிந்திப்போமே. சிவராத்திரி வரும், அப்புறம் வந்து இப்ப மாசி பங்குனி ஒரு பண்டிகையா வரும், அப்புறம் சித்திரை திருநாள் வரும், அப்புறம் வைகாசி வரும், எல்லாம் குலதெய்வ வழிபாடு எல்லாம் மாசி பங்குனியில முடிச்சு அதுக்கப்புறம் ஆடி மாசம் தொடங்கினா ஒரே பண்டிகை தான். அப்புறம் வந்து விநாயக சதுர்த்தி என்ன, கிருஷ்ண ஜெயந்தி என்ன, நவராத்திரி என்ன, தீபாவளி என்ன, கார்த்திகை என்ன, மார்கழி மாத பூஜை என்ன, இப்படி ஒரு நாள் போகுது. நம்ம இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால இப்படிதான் நமக்கு ஒரு வருஷத்தை சிந்திக்க தோணும். இல்ல வேற வேற வாழ்க்கையில வந்து குழந்தைங்களோட படிப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இதுக்கு நடுவுல பெரியவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது வர்றது எல்லாம் ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட பரிமாணங்கள் இருக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே நம்மள மறந்துடுறோம். ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில குறைஞ்சிட்டு வருதே, இத பத்தி நம்ம யோசிக்கிறோமா? இந்த உடம்புல பிறந்தோம், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்ப வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். திருவள்ளுவர் சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்றால், இந்த உடலை இந்த உடலில் வாழ்கின்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை முறையாக பயன்படுத்தினாயா? இதுதான் அவர் கேட்க விரும்புகின்ற கேள்வி. பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாதித்தோம், நினைவில் நின்றோம். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமா ஒண்ணு செஞ்சுட்டு போகணும் இந்த உலகத்துல. எதற்காக மனித பிறவி கொடுக்கப்பட்டதோ அதை நன்றாக நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும். 80 வயசுல போய் என் வாழ்க்கையில என்ன பர்பஸ்னே எனக்கு தெரியல, ஒரே வெறுமையா இருக்கு, இவ்வளவு நேரம் இவங்களுக்கு எல்லாம் உழைச்சேன், கடைசியில பசங்க எல்லாம் பிச்சுட்டு அமெரிக்காக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிட்டாங்க, எனக்கு வாழ்க்கையே சூன்யமா இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம். கணவன் மனைவி மேல பரஸ்பர அன்பு மரியாதை எல்லாம் இருக்கட்டும். கடமைகளை ஒழுங்காக செய்வோம். குழந்தைகளை ரொம்ப பொறுப்பாக ரொம்ப கனிவோடு அன்போடு வளர்ப்போம். ஆனாலும் இந்த நிலையாமையை உணர்ந்து வாழ வேண்டும். ரொம்ப முக்கியம். நிலையாமையை உணர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்க முடியும். நிம்மதிக்கான ஒரே திறவுகோல் நிலையாமையை பற்றிய அறிவு. நாம வந்து இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புக்குள்ள வாழற உயிர். நம்ம முதல்ல இந்த விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும். உயிர், ஜீவாத்மா. இந்த வீடே நம்ம கிடையாது. நம்ம எல்லாரும் வீடு கட்டி வீட்டுக்குள்ள இருக்கோம். அந்த வீடு நம்மளா கிடையாது இல்ல. அதே மாதிரி இந்த உயிர் வாழக்கூடிய ஒரு வீடுதான் இந்த உடம்பு. ஆனா இந்த உடம்ப நான் நினைச்சதுனால இந்த உடம்ப அழகா வச்சுக்கணும், பார்க்க ரொம்ப பிரசன்டபிளா இருக்கணும், இளமையா இருக்கணும்,
அதுக்காக தான் இவ்வளோ பணம் செலவழிச்சு ட்ரெஸ் வாங்கி போடுறோம், மேக்கப் பண்றோம், எல்லாம் பண்றோம். இந்த உடம்போடைய ஜேர்னி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, முதல்ல அம்மாவோட வயித்துல ஒரு சின்ன துளியா இருந்தது, அப்புறம் பிறந்தது, அப்புறம் வளர்ந்தது, மாற்றம் அடைந்தது, தேய்ந்தது, ஒரு நாள் மாய்ந்து போகும். இந்த 6 விதமான மாற்றங்கள் உடலுக்கு இயல்பு. உடம்புன்னு சொன்னா ஷட்பாவ விகாரம் உண்டு. யாருடைய உடம்பா இருந்தாலும் சரி, அவதார புருஷர்களோட உடம்பா இருந்தாலும் சரி, இந்த 6 விதமான மாற்றங்கள் உண்டு. பேரை வேணா மாத்தி சொல்லுவோம், செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். சமாதி அடைந்தார், மகாசமாதி அடைந்தார், பரம்பொருளில் ஒடுங்கினார், சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார், என்ன வார்த்தை வேணா போடுங்க, இறந்து போயிட்டார், அவ்வளவுதான். உடம்பு போயிடுச்சு. இந்த உடம்ப நீங்க வச்சுக்க முடியாது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மேல. ஆக ஒரு நாளும் ஒரு வாளோட வாயாம், வாள் வெட்டுறதுக்கு டக் டக் டக்குன்னு இங்க ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆயிரக்கணக்கான அப்படி கயிறுகள் இருக்கு. ஒரு கயிறா அந்த எலி கடிக்கிற மாதிரி நீ கட் பண்ணிட்டே வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு நாளும் நம்முடைய வாழ்நாளை குறைத்து கொண்டே வருகிறது. இதை பற்றி யோசித்து பார்த்தாயா மகனே, தம்பி, தங்கச்சி? என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சதுண்டா? திருவள்ளுவர் போன்று, ஆதிசங்கரர் போன்று மகாத்மாக்களுக்கு தான் ரொம்ப பரம கருணையோட இப்படி நம்ம கிட்ட கேட்கணும்னே தோணும். இல்லாட்டி இந்த ரேட் ரேஸ்ல தலை தெறிக்க ஓடுவோம். எல்லாரும் படிக்கிறாங்களா, நானும் இன்ஜினியரிங் படிச்சேன். எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, நானும் பண்ணினேன். எல்லாரும் குழந்தை பெத்துனாங்க, நானும் பெத்துனேன். எல்லாரும் வீடு கட்டினாங்க. எல்லாம் பியர் பிரஷர் போயிட்டே இருக்கு. 80 வயசு வரைக்கும் பியர் பிரஷர் தொடர்கிறது. வாழ்க்கையில நான் என்னைக்காவது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சோமா? என்ன பண்ணணும்னு அது நமக்கு தெரியுதா? அந்த கேள்வி எல்லாம் நமக்கு மனசுல ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அதிகாரம் தான் இந்த நிலையாமை அதிகாரம். இத ரொம்ப லேசா வெறும் அகாடமிக் வேல்யூக்காக ஏதோ குரல் அப்படி நினைக்காம உண்மையிலே கான்டம்ப்ளேட் பண்றதுக்கு, நம்முடைய ஆழ் மனசுல சிந்திச்சு பாக்குறதுக்கு இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை அப்படி நமக்கு நன்றாக விளங்கும். வெறுப்பெல்லாம் வராது. ஆனா வாழ்க்கையில ஒரு நிதானம் வரும். என்ன வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் வரும், உறுதி வரும். என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஓ, திருவள்ளுவரே இப்படி சொல்லிட்டாரா? அப்ப இந்த உடம்ப எப்படி வேணா வச்சுக்கலாமானா அதுக்குதான் அடுத்த குறள் சொல்றாரு. எப்பயுமே திருவள்ளுவருக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் தெரியும். ஓஹோ, அவ்வளவுதான், நான் இந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் முடிய போகுது, சரி. அதான் ஒரு ஜோக் படிச்சேன். ஒருத்தர் சொன்னா, இந்த மாதிரி என்னங்க என்ன சாப்பிடுறீங்க? மனைவி கேக்குறா. உப்மாவா இல்லாட்டி மேகியா அப்படின்னு. இல்ல மேகி குடுமா அப்படின்னு. இல்ல உப்மா சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. இல்ல பரவாயில்ல, மேகியே கொடு, போற உசுறு மேகி சாப்பிட்டு போகட்டும் அப்படிங்கிறான். எப்படியோ எல்லாருக்கும் காவோ பீவோ மஜா கரும்பாங்க. சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு. எப்படிதான் சாக போறோம் இல்லையா? அதனால வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு செத்து போறோம். இது ஒரு சித்தாந்தம். உலகத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறது இந்த கன்சியூமரிசம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது உலகாயத கொள்கை. எல்லார்கிட்டயுமே பணம் நிறைய இருக்கு. டச்சூடு நம்ம அம்மா அப்பா காலத்தை விட எல்லார் வீட்லயும் சுபிக்ஷமாக ஐஸ்வர்யம், நிறைய செல்வங்கள், பணம் எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஐடில வேலைக்கு பாக்குறாங்க. எல்லாரும் பணத்துக்கு குறையவே இல்லை. இன்னைக்கு நிம்மதியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. பணத்துக்கு குறைச்சல் இல்ல. ஓகே. ஆனா அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றோம்னா, நல்லா என்ஜாய் பண்ணு, எப்படி சாக போறல்ல, நான் என்ஜாய் பண்ணிட்டு சாகுறேனே, இப்படி சொல்ற ஆள்லாம் உண்டு. எதுனாலும் ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க போய் ஊசி போட்டுக்கிறேன், ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், பணம் இருக்குல்ல, நான் என்ஜாய் பண்றேன். அப்படி சொல்கின்ற ஒரு ஒரு மனநிலை உண்டு என்பதற்காகவே, இல்லாட்டி ரொம்ப அலட்சியம், எப்படிதான் சாக போறேன், நான் இனிமே என்ன செய்யணும் போ, வாழ்க்கையில எனக்கு புடிப்பே போயிடுச்சு அப்படிவாங்க சில பேர். அதனால உடம்ப சரியா கவனிச்சுக்கிறது கிடையாது, மனச நல்லா வச்சுக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இயந்திரத்தனமா ஓட வேண்டியது. எஸ்பெஷலி சாப்பாட்டு விஷயத்திலயோ, உடற்பயிற்சி விஷயத்திலயோ, உடல்ல கவனம் செலுத்துற விஷயத்திலயோ மகாலட்சியம் பல பேருக்கு. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக திருவள்ளுவர் கருணையோடு அடுத்த குறள் சொல்கிறார். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இந்த குறளை நம்ம பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சுவாமிஜி ஒரு ஆயிரக்கணக்கான முறை இந்த குறளை மேற்கோள் காட்டியிருப்பார். அவ்வளவு முக்கியமான குறள். நாச்செற்று அப்படின்னு சொன்னா, பேச விரும்பும் போது நாவின் செயலை தடுத்து, நாக்கு இழுத்துக்கும் இல்லையா? மரண சமயத்துல ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாம நாக்கு இழுத்துக்குமே, பேச முடியாம கஷ்டப்படுவோமே. விக்குள்னு சொன்னா விக்கல் வருமே, விக்கும். அப்ப மேல் வாராமுன், விக்கல் மேலே வருவதற்கு முன்னமேயே நல்வினை, அண்டர்லைன்,
வீடு பேறு அடைவதற்குரிய நற்செயல்களை மேற்சென்று விரைவாக செய்துவிட வேண்டும். பேச விரும்பும் போது நாவின் செயலை தடுத்து விக்கல் மேலே வருவதற்கு முன்பேயே வீடு பேறு அடைவதற்குரிய நற்செயல்களை விரைவாக செய்துவிட வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னா, சாக போற காலத்துல சங்கரா சங்கரா மொழியா என்ன பண்றது? நான் வந்து எல்லாம் நல்ல காரியம் எல்லாம் பண்ணணும்னு எனக்கு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். என்ன வயசு 85. ஆஸ்பத்திரியில படுத்துட்டு நான் அதை பண்ணல, இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏடிஎம் பாஸ்வேர்டு கூட மறந்து போயிடும். இது வந்து இந்த குறள் வந்து வெறும் தர்ம காரியங்களுக்காக சொல்லப்பட்டது. பணத்தை வந்து கொடுக்கணும், சேரிட்டி, அது மட்டும் அல்ல. நல்ல செயல்னா இன்னைக்கே இப்பவே செய்யணும். திருவள்ளுவர் இதற்கு வந்து முன்னாடியே சொன்னார். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரத்திலே சொன்னார். பின்னாடி பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு ஒத்தி போடாமல் இன்றே இப்பொழுதே அறச்செயல்களை செய்வாயாக. ஏனென்றால் உடல் இறந்துவிடும், ஆனால் இந்த புண்ணியம் உன்னுடன் உயிருடன் கூட வரும்னு சொன்னார். ஆக நாக்கு இழுத்து கொண்டு நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாத நேரத்துல அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கு முன்பேயே என்ன செய்யணும்? நல்வினைன்னு சொன்னா இந்த உடம்ப எவ்வளவு நல்லா வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். தேக தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடலை வந்து ரொம்ப மரியாதையோட நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட அற்புதமான கருவி அல்லவா இந்த உடல். இந்த உடலை கொடுத்ததுக்காகவே கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? எனக்கு மனித உடல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிய இறைவா, என்ன அழகான இயங்குகின்ற கை கால்கள், கண்கள், இந்த ஒரு அவயவத்துக்காக நன்றி சொல்லியே ஒரு தியானம் பண்ணலாம். நம்ம இந்த இந்த உடம்ப நம்ம எப்படி வச்சுக்கணும்? வந்து இந்த உடம்ப வந்து ஆகாரம் எப்படி கொடுக்கணும்? பார்த்து பார்த்து சத்தான உணவு கொடுத்து, ஆரோக்கியமான உணவு கொடுத்து, கண்டதையெல்லாம் விலக்கி, உண்மையிலே நம்ம உடம்பு மேல நமக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த உடலை நாம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஒரு உண்மையான அக்கறை உள்ள தாய், நான் வேணும்ட்டு தான் அப்படி சொல்றேன், குழந்தை பிடிச்சதெல்லாம் வாங்கி தர மாட்டான், ஜங்க் ஃபுட் வாங்கி தர மாட்டான். குழந்தைக்கு எது நல்லதோ அதை செய்வாள். நம்ம உடம்பே நமக்கு குழந்தை மாதிரிதான். நன்றாக இதை வந்து கவனித்து இதுக்கு என்ன தேவை, இதற்கு உடற்பயிற்சி தேவை. சுவாமிஜி சொல்வார், உணவு, உறக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, உழைப்பு, இதெல்லாம் வேணும் இந்த உடம்புக்கு. ப்ராப்பர் ஆக்குபேஷன் இருக்கணும் இந்த உடம்புக்கு. இதெல்லாம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா எல்லாம் பண்ணி இந்த உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு பெரிய தர்மம் அது. சும்மா போய் படுத்துக்கிட்டு 4 பேருக்கு கஷ்டம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு நாள் செய்ய முடியாது. தினம் ஒவ்வொரு நாளும் இந்த உடலை நன்றாக கவனிப்பதற்கு நேரம் ஒதுக்கியாக வேண்டும். நேர மேலாண்மை ஆக நிலையற்றதுதான், எப்படி போகதான் போகுது, நல்லா போட்டுமே. குவாலிட்டி ஆஃப் லைஃப், அது மட்டும் இல்ல, குவாலிட்டி ஆஃப் டெத்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம எப்படி சாகுறோம், ஒரு செலிப்ரேஷனா இருக்க வேண்டாமா? நம்ம இறக்குத்து போறது வந்து ஒரு ஒரு பூ வந்து அப்படியே இதுல இருந்து உதிர்ற மாதிரி இருக்க வேண்டாமா? ஒரு சருகு உதர்ற மாதிரி ரொம்ப ஒரு இயல்பா அப்படி இருக்க வேண்டாமா? எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தி இது பண்ணி நம்மளும் பிச்சுக்கிட்டு அப்படி போகணுமா? உருவாருக்கமிவ பந்தனான். அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்துல வருகிறது, வெள்ளரி பழம் எப்படி தன்னுடைய காம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ அது போன்று இந்த உடலிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வேன். என்ன அழகான பிரார்த்தனை. அதுக்கு அருள் புரின்னு கேக்குறோம். வெள்ளரி பழம் பார்க்கதான் ஒட்டிட்டு இருக்க மாதிரி, ஒரு தொட்டோனே வந்துரும். அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா இருக்கணுமா மரணம் என்பது? அனாயாசேன மரணம். ஆக நம்ம என்னன்னா பொறுப்போட செயல்படணும். இந்த குறள்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொறுப்புடன் இரு. ஒரு மகான் சொன்னார், லாஸ்ட் நைட் வாஸ் த லாஸ்ட் நைட் ஃபார் மெனி. நேத்துன்னு சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல அத லாஸ்ட் நைட்னு சொல்லுவோம். அந்த லாஸ்ட் நைட் தான் நிறைய பேருக்கு கடைசி இரவா இருந்தது. காலைல எந்திரிக்கல, ஆனா நம்ம எந்திரிச்சிருக்கிறோமே. இன்னைக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதே நமக்கு. அப்ப நம்ம எப்படி வாழணும், கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல, மனச வந்து ரொம்ப சஞ்சலம் இல்லாமல், மனசுல எப்ப பாரு கவலையை போட்டு அழுத்திக்கிட்டு அப்படி அதை போட்டு கஷ்டப்படுத்தாம மனச வந்து ரொம்ப இனிமையாக வைத்துக் கொள்வதை தவம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர் கீதையில. மனசை இனிமையா வச்சுக்கிறது, நல்ல எண்ணங்கள் பூத்து குலுங்குகின்ற ஆரோக்கியமான ஒரு பூஞ்சோலையாக வைத்துக் கொள்வது, அதுக்கு தகுந்த புஸ்தகங்களை படிக்கிறது, அதற்கு தகுந்த மனிதர்களோட பழகிறது, அதற்கு உண்மையான சேவை செய்யறது. நம்ம பார்த்தோம்னா இந்த மனநலம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில எவ்வளவு பணம் சம்பாதிச்சும் நிம்மதியே இல்லாம பல பேர் சுத்திட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா பர்பஸ் தெரியல.
வாழ்க்கையோட பர்பஸ் எப்ப தெரியும்னா, நம்ம கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம யாருக்காவது சேவை செய்தோம் என்று சொன்னால், நான் உதவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, சேவை. சேவை செய்தோம் என்று சொன்னால், நம்ம மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அவ்வளவு ஒரு வாழ்க்கையோட என்னமோ என்னமோ செய்ய வேண்டியதை செஞ்சுட்ட ஒரு திருப்தி வரும். அதே போன்று நம்மை பற்றிய உண்மையை உணர்த்துகின்றன இல்லையா சாஸ்திரங்கள். பின்னாடி வரப்போகிறது திருக்குறள். நான் உண்மையிலே யாரு, கடவுள் உண்மையிலே யாரு, இந்த உலகத்துடைய உண்மை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஹாப்பினஸ். நம்ம உலகத்துல இந்த சாப்பிடுற ஜாங்கிரி சாப்பிடுறோம், அங்கங்க சுத்துறோம், இந்த இந்த இன்பத்தோட அதை கம்பேர் கூட பண்ண முடியாது. உயர்ந்த ஒரு மனசாந்தி, ஒரு மன அமைதி, நிம்மதி, திருப்தி, பயமின்மை, முக்கியமா பயமே இல்லாத ஒரு நன்றாக ஒரு பாதுகாப்பு உணர்வை நமக்குள்ளேயே நம்ம வந்து நம்ம உணர்கின்ற ஒரு தன்மை, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். உலகத்துல எல்லாரையும் நம்மால நேசிக்க முடியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக சௌக்கியமாக நம்மால வாழ முடியும். அதற்குதான் சாஸ்திரங்கள்லாம் வழி காட்டுகின்றன. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பையும் மனசையும் சரியா வச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்துல பற்றில்லாம அதை பிறருக்கு கொடுக்கறதுக்கு எங்க யாருக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து அந்த செல்வத்தை பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் துறவரவியல்ல சொல்கிறார். செல்வம்னு அவர்கிட்ட வந்தாலே அந்த துறவியோட செல்வம் சமூகத்தை சார்ந்ததாகிவிடும். ஆக வந்து எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் திட்டமிடல்லையே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. நான் அதை நினைச்சிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ண போறேன். ஒருத்தர் சொன்னாரு, காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு அந்த லேசான குளிர்ல அப்படியே வந்து ஜாகிங் போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கீங்க? இல்ல, நாளைக்கு தான் தொடங்க போறேன். அப்ப என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்முடைய செகண்ட் நேச்சரா இருக்கணும். உடம்ப எப்படி வச்சிருக்கோம், மனசை எப்படி வச்சிருக்கோம், புத்திக்கு என்ன தீனி போடுறோம், யார் கூட பழகுறோம், எவ்வளவு நேரம் போன்ல நம்மளோட நேரம் விரயமாகிறது, எத்தனை பேர் நம்ம இந்த போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம். போன்ல கேம் விளையாடாம இருக்க முடியல. இதை வந்து பொழுதன்னைக்கும் இதுல வந்து அடுத்தடுத்த நிமிஷம் இதுல வந்து என்ன வரும் என்ன வரும் என்ன வரும்னு பார்த்து பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். ஒரு டாக்டர் சொல்றாரு, ஐசியூல முன்னாடி எல்லாம் யாராவது பேஷண்ட் இருந்தாங்கன்னா கண்ணு முழிச்சாங்கன்னா என் பையனை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க, இல்ல மனைவியை கூப்பிடுங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் போன் தான் கேக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களை காட்டிலும் மனைவி கணவனை காட்டிலும் முக்கியம் போனா போச்சு. ஆக இதெல்லாம் கொஞ்சம் நிதானம் வேண்டும் வாழ்க்கையில். அதுக்காக போன் பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே போன்ல தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்போம். ஆனா நிதானம் வேண்டும். என்ன செய்யறோம் நம்மளுடைய ஒரு நாள்ங்கிறது போச்சுன்னா போச்சு தானே. இப்பதானே சொன்னார், உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். வாளோட வாயில இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன இருக்கணும், பொறுப்போட இருக்கணும். நம்ம வந்து நம்முடைய உடல் விஷயத்திலும் சரி, மன விஷயத்திலும் சரி, மிகுந்த பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ராமகிருஷ்ண மடம், வேலூர் மடம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான மையங்கள் இருக்கு உலகம் முழுக்க. அதன் தலைவர் சுவாமி கௌதமானந்த மகாராஜ். ரொம்ப வயசுல 96 தான். அவர் இப்பதான் சென்னை மடத்திலிருந்து வேலூர் மடத்துல போய் அங்க பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் சில மாதங்கள் முன்பு. 96 வயதுல அவரை பற்றி சொல்றாங்க, அவர் வந்து ஒரு நாள் கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணாம இருக்க மாட்டாராம், ஜபம் பண்ணாம வெளியில வரமாட்டாராம், சாப்பிட மாட்டாராம். அவ்வளவு அழகா தேக தர்மம் மனோ தர்மம் இந்த 2 விஷயம் அவர்கிட்ட பூரணமா இருக்கு. டாக்டரே தேவைப்படல அவருக்கு. இன்னி கூட ஆக்டிவா இருக்காரு. 4 ஊர்களுக்கு போறாரு, எல்லாருக்கும் மந்திர தீட்சை எல்லாம் கொடுக்குறாரு. தலைவர் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட முடிகிறது. எந்த வயசுல? 96 வயசுலன்னு சொன்னா, அவர் தன்னுடைய உடலையும் மனசையும் எப்படி வச்சிருக்கணும்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். இத்தனைக்கும் ரொம்ப எளிமையானவர். ஆனா ரொம்ப ஈஸியான வாழ்க்கை கிடையாது. நம்மள மாதிரி ரொம்ப ஆபீஸ் போனோம் வந்தோம் அந்த மாதிரி வாழ்க்கை இல்ல. அவர் இருந்தது முழுக்க நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள்ல, ரொம்ப ரிமோட்டான கிராமங்கள்ல அங்கெல்லாம் போய் நிறைய சேவை பண்ணிருக்காரு. பல மைல் தூரம் நடந்து போய் தான் ஒரு இடத்தையே அடைய முடியும் அந்த காலத்துல வந்து. ரொம்ப கடுமையான சேவை இதுல எல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் கூட அந்த உடம்பையும் மனசையும் எப்படி வச்சிருக்காங்க பெரியவங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இத வந்து எவ்வளவு வேணாலும் இந்த ஒரு குறட்பாவை நாம் சிந்திக்க முடியும். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். சரி, ஒரு நாளைக்கு படுத்துட்டோம்னா அன்னைக்கு நமக்கு ரெக்ரெட் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஐயோ நான் இதெல்லாம் பண்ணாம போயிட்டேனே, இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படணும் இல்ல. நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வயதில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு அதை செய்யணும்.
அங்க போய் நம்ம வந்து கதற மாதிரி ஒரு நிலைமையை வச்சுக்க கூடாது. நம்ம என்ன விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு, சுவாமிஜி சொல்றாரு, ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வந்து அழகா எங்கெங்க ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமோ. நிறைய வயசானவங்களுக்கு நான் பாக்குறேன் இன்செக்யூரிட்டி. நீ குழந்தைங்க விட்டுடுவாங்களோ, நமக்குன்னு கொஞ்சம் பணம் வச்சுக்கணும், தப்பே கிடையாது. நமக்குன்னு பணம் வச்சுக்கணும், நம்மளுடைய பாதுகாப்பெல்லாம் பார்த்துக்கணும், உண்மைதான். ஆனா அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கடவுள் தான் உண்மையிலேயே நமக்கு பாதுகாப்பு. கடவுளை மட்டுமே சார்ந்திருந்து வாழ்ந்தால் நமக்கு ஒரு குறைச்சலும் வராது. கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தா இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ பேர் யாருமே இல்லைன்னு நினைப்போம். அவ்வளவு பேர் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. கடைசி காலத்துல ஜாம் ஜாம்னு பாத்துப்பாங்க. எல்லாம் நடக்கும். நம்ம அதற்காக வந்து அலட்சியமாவும் இருக்க வேண்டாம். அதுக்காக அதை பத்தி ஓவரா கவலைப்படவும் வேண்டாம். எப்ப பாரு இந்த ஊர்ல அந்த ஆஸ்பத்திரி இருக்கா, போன் பண்ணா டாக்டர், இதை பத்தியே யோசிக்கிறதுக்கா நமக்கு வயதான காலம். வயதான காலம் என்பது தவம் செய்வதற்கு உரியது. இறைவனை பற்றி ஆழ்ந்து நினைப்பதற்குரியது. கடவுளை தவிர வேற என்ன நினைச்சாலும் வேஸ்ட் தான் பண்றோம் அந்த டயத்தை நம்ம. நல்ல உயர்ந்த சாஸ்திரங்களை படிக்கணும். மனதை கடவுளிடம் வைக்க வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான உதாரணம் சொல்வார். அதாவது ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பெண் வேலைக்காரியா இருக்கா. அந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யறா. அங்க இருக்கிற குழந்தையெல்லாம் தூக்கி மடியில வச்சுக்கிறா. என்னோட கிருஷ்ணன், என்னோட ராமன்னு சொல்லுவா. ஆனா உண்மையிலேயே அவளோட ஆழமான மனசுல கிராமத்துல இருக்கிற தன்னுடைய குழந்தையை பற்றிய எண்ணம் தான் அதிகமா ஓடும். என் குழந்தை என்ன பண்ணுச்சோ தெரியலையே, சாப்பிட்டுச்சா, தூங்குச்சா நினைப்பா இல்லையா? அது மாதிரி உலகத்துக்கு வந்திருக்கோம். ரயில் பயணம். இந்த வீட்டுல இந்த வீட்டுல பிறந்திருக்கோம், இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். இவங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க, இவங்க எல்லாம் நம்ம உறவுக்காரங்க, நண்பர்கள், இந்த சூழல்ல இருக்கிறோம். ஓகே. ஆனா உண்மையிலே நமக்கு யார் தெரியுமா? உண்மையான உறவு கடவுள் மட்டுமே. கடவுள் கிட்ட மட்டும்தான் நம்ம உண்மையான அந்த இது வந்து ஆழமா அந்த இது வைக்கணுமே தவிர, இதெல்லாம் வெளியில எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம். ஆனா பற்று வைக்க கூடாது. அதுக்குதான் அடுத்த அதிகாரம் வரப்போகுது. இவங்க இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நான் வந்து நான் நிம்மதியா இருக்கணும்னா இவங்க என் கூடவே இருக்கணும். இவங்க என்னை பார்த்து சிரிக்கணும். இவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் வச்சிருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது. நம்முடைய கடமைகளை புன் சிரிப்போடு சந்தோஷமாக செய்துவிட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் நகர்ந்து விட வேண்டும். சுவாமிஜிக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதினார் ரொம்ப வருஷம் முன்னாடி. டிஸ்அப்பியர்டு ஃப்ரம் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னா என்ன? எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கரெக்டா நமக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம அப்படியே கழண்டுக்கணும். எப்ப பாரு வந்து நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பறவைகள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அது வந்து குஞ்சுக்கு கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்து அதை வந்து ரெக்கையெல்லாம் இது பண்ணி விட்டு பறக்க ஹெல்ப் பண்ணுதே. ஆனா அந்த பறந்ததுன்னா பறந்தது தானே. எந்த பறவைக்காவது என்னுடைய குஞ்சு வந்து என்ன திரும்பி பார்த்துதான் நான் வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டேன்னு நினைக்குமா? எந்த மிருகமும் எந்த ஒரு பறவையும் அப்படி நினைக்கிறது இல்ல. மனிதனுக்கு மட்டும் என்னோட குழந்தைங்க எல்லாம் என்ன பாத்துக்கணும், அவன் கடமை இருக்கட்டும், கடமை தான் செய்யணும், எல்லாம் ஓகே. பட் நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வேண்டாமே. அவன் அவனுடைய கடமையை செய்தால் அவனுக்கு நல்லது, அவனுக்கு புண்ணியம், அவ்வளவுதான். எனக்கு அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். கடவுள் வந்து அவனுக்கு வந்து அந்த கடமையை கொடுத்திருந்தா நன்றாக செய்யட்டும். அவனுடைய பிராரப்தம், அவனுடைய வினை பயன்ல அது இருந்தா செய்யட்டும். எனக்கு இவங்க எல்லாம் செய்யணும். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வது, கடவுளை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்வது. அந்த நிலைக்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மை வந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிசிக்கல் இது லீனிங் வந்து அதாவது நமக்கு கை கால்லாம் முடியல, யாரோ நம்மளை புடிச்சிட்டு போறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஒரு நர்ஸோட கையை பிடிச்சிட்டு நடந்து போறோம். ஆனா மனசால ஒருத்தங்களை சார்ந்து இருக்கோம் இல்லையா? இவங்க என் கூட இருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அது எப்ப வேணாலும் நம்மிடமிருந்து பறிக்கப்படும். இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாமா? அதனாலதான் நாக்கு இழுத்துட்டு நீ வந்து அந்த நேரம் போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நினைக்காத. ஆஸ்பத்திரியில வந்து அந்த மரண கால வர்ணனை எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. அப்படியே உடம்புல ஒரு நாடி நரம்பு பிடிச்சு இழுக்குமா, வலி உச்சக்கட்ட வலி இருக்கும்போது அப்ப கடவுள் பேரு வாயில வரணுமே. நான் வந்து என்ன செய்வேன்? அப்ப எனக்கு அப்ப போய் வருமா எனக்கு? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்றோம் வந்து. ஆனா அப்ப வருமா வாயில? திடீர்னு வந்துருமா கடவுள் பேரு? அப்பவே நம்ம இப்போல இருந்து பழகினாதானே வரும். என்னுடைய கடைசி எண்ணம் கடவுளுடைய பேரதான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் நம்ம. தெரிஞ்சு ஒரு மாதாஜி வந்து கரெக்டா இறக்கும் பொழுது கை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உடலை உகுத்தவர்கள் உண்டு. அந்த மாதிரி இறக்குற நேரத்துல அந்த உச்சபட்ச வழியில கடவுளை நினைப்பது என்பது எவ்வளவு உத்தமமான விஷயம். அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் தயார் செய்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில, யார் வந்து கடைசி நேரத்துல என்னை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறானோ அவன் என்னையே அடைகிறான். அதனால எப்பயும் என்னையே நினைத்து கொண்டு உன் கடமையை செய். ஒவ்வொரு நாளும் என்ன செயல் செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம், ராமார்ப்பணம், சிவார்ப்பணம், இறைவா உனக்காக நான் இந்த செஞ்சேன்.
இறைவா என் வீட்டில் நீதான் இருக்கிறாய். இல்ல இல்ல, இறைவனோட வீட்டுல நான் இருக்கேன். இது கடவுளுடைய வீடு. இது கடவுள் கொடுத்த உடம்பு, கடவுள் கொடுத்த வாழ்க்கை, கடவுள் கொடுத்த உறவுகள். கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழத் தொடங்க வேண்டும். ஏன்னா கடவுள் தான் நிலையானவர், பாக்கி எல்லாம் நிலையற்றது. துறவிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவோ உடன் பிறந்தவர்களோ இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை. எனவே கவனத்துடன் இரு, விழிப்புணர்வுடன் இரு. தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. அந்த விழிப்புணர்வோட இருக்கணுமா துறவி வந்து. இவங்க இருக்காங்க, அவங்க யாரும் இல்ல, கடவுள் மட்டுமே இருக்கிறார். இந்த ஒரு உயர்ந்த விஷயத்த நம்ம எவ்வளவு வேணாலும் சிந்திக்கலாம். இந்த குறள்லாம் மெதுவாக, ரொம்ப ரொம்ப மெதுவா தியானத்திற்குரியது. காலையில எந்திரிச்சு உட்காந்து நம்ம ஜபம்லாம் முடிச்சுட்டு இந்த குறளை, எஸ்பெஷலி நிலையாமை அதிகாரத்துல இருக்கிற ஒரு குறளை எடுத்து, இந்த குறள் நாச்செற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும், இது நன்றாக பொருள் உணர்ந்து தியானம் செய்தால் மனசுக்கு அப்படி ஒரு, என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டி வரும், தெளிவு வரும். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். நமக்குள்ள இருந்து நம்ம நம்ம வாழ்க்கையில எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண தொடங்குவோம். நம்ம வாழ்க்கையில போக்கஸ் பெட்டராக கிடைக்கும். என்ன செய்யணுங்கிறது நமக்கு புரியும். எங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம உடம்ப எப்படி நல்லா வச்சுக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி நல்ல விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற உற்சாகத்தை இது தரும். இது வெறும் ஒரு சோகமான ஆமா போ எல்லாம் அழிய போகுது அந்த கதை இல்ல. அழியதான் போகுது, ஆனா இருக்கிற வரைக்கும் எப்படி வச்சுக்கணுங்கிற விஷயம் இது. தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவரின் திருவருள் என்றென்றும் துணை நிற்கட்டும். சுவாமிஜியின் குருவருள் கூடவே இருந்து துணை புரியட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.